there's a range of mountains. அந்த மலையின் மத்தியிலே ஒரு பர்வதம் உயர்ந்து நின்று ஸ்தாபிக்கப்பட்ட, தோராயமா கிடையாது, ஊர்ஜிதமாய் ஸ்தாபிக்கப்பட்டு அங்க ஒரு இனாகுரேஷன் நடக்குது. இதைத்தான் ஏசாயா பார்க்கிறான். அப்படின்னா அவனுடைய பார்வை என்னவாக இருந்ததுன்னா, கர்த்தருடைய ஆலயமாகிய இந்த கூட்டமும் இந்த தனிப்பட்ட நபரும் என்றைக்கு பர்வதமாய் மலைகளை போல ஒரு அமைப்புக்குள்ளே கடந்து வருகிற, ஒரு அமைப்புக்குள்ளே மாற்றப்பட்டு வருகிற ஒரு அபியாசத்தை தான் இங்கே ஏசாயா பார்க்கிறார். ஒரு மேலான ஒரு நிலைப்பாடு, ஒரு உச்சிதமான ஒரு அமைப்பு. இந்த நிலைப்பாடு கிடையாதுங்க. மறுரூபமாக்கப்பட்டு, மாற்றப்பட்டு, புதுப்பிக்கப்பட்டு, சீரமைக்கப்பட்டு, மீண்டுமாய் கட்டப்பட்டு அந்த ஆலயம் பர்வதம் போல ஒரு அபியாசத்துக்குள்ளே கடந்து வர வேண்டும்.